டாக்டர் எனக்கு ஒரு டவுட். நம்ம தலையில பாத்தீங்களா நெத்திக்கு பாப்பாக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. சென்டர்ல மண்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வந்த மாதிரி இருக்குல்ல. அம்மா வந்து என்ன பண்றாங்க, குளிக்க வைக்கும்போது அமுக்கி 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 ப்ரெஸ் பண்ணி குளிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணும்போது நல்லா 2 கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அவளுக்கு அந்த இடமே செவந்துருது, அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதனால அந்த நெத்தி சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? இந்த அழகு தேவதையோட அம்மாக்கு எவ்வளோ பெரிய டவுட் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டவுட்டு எல்லா நியூ மதர்ஸ்க்கும் இருக்குங்க. நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் பெயின் இருக்கும், அந்த பெயின் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், கான்ட்ராக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பர்த் கனால், அதாவது இதுதான் உங்களோட இடுப்பெலும்பு. இந்த இடுப்பெலும்புலேருந்து பேபி வந்து அவங்களுடைய தலையை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து வயிற்றுக்குள்ளே பேபி வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்து பழகியிருப்பாங்க இல்லையா. இப்போ பேபி ஒரு நியூ ப்ராசஸ், அதாவது ஃபுல்லாக அவங்களோட தலையை வந்து இந்த கெனால்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அவங்களுடைய போன் வந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும். அப்படி வரும்போது கண்டிப்பாக இந்த சைடு அங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக லைட்டாக வீங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல். அதை பேபி வளர வளர அவங்களோட போன் வந்து ஃபியூஸ் ஆக சரியாக போயிடும். அதுக்காக இவங்களை போட்டு இதை அமுக்கிக்கிட்டே இருக்கணும், நெத்தி முன்னாடி தள்ளிட்டு இருக்கு அப்படின்னெல்லாம் சொல்லவே வேண்டியது கிடையாது. யாருக்குமே நெத்தி வந்து முன்னாடி தள்ளிட்டு இருக்காது, மண்டை பின்னாடி தள்ளிட்டு இருக்காது. அவங்களோட ஜெனட்டிக்காக எப்படி இருக்காங்களோ அதே போல் இருப்பாங்க. அதனால வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, இதே போல் நிறைய டவுட் பேபிஸ் பற்றி இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க. பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவோம் இல்லை குட்டி?